3 மணி நேரம் சலிக்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, செக்மெண்ட்ஸா வச்சு செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். செக்மெண்ட் மட்டும் இல்லாம மேட்ச் கார்டு வைஸ் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா, ரால குடுத்துருந்தாங்க. இந்த வாரம் ராவோடைய மேட்ச் கார்டு பார்க்காம நம்ம வந்து ஃபுல் செக்மெண்ட் ரிவ்யூவோட பார்க்குறோம். ஸோ செக்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்றத டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ நான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம ரெஸ்லாங்கோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ரா ஸ்டார்ட் ஆகும்போதே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரான்ற மாதிரி. ஃபைனல் ரான்னா ரொம்ப ஷாக் ஆகாதீங்க. ஸோ இந்த ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரா ஃபார் 3 hours ஷோ. ஸோ எப்பவுமே ரா வந்து 3 மணி நேரம் ஸ்ட்ரீம் ஆகுதுன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுதான். அண்ட் ஆல்சோ டபிள்யூ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ரா வந்து பார்த்தீங்கன்னா 2 hours ஷோவாக மாறப்போகுதுன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா ரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 hours இருக்காது. கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸ் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரா வந்து 2 hours இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன் 3 hour மாறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்றதை நம்ம இப்போ அப்கமிங் வர ஸ்மாக்டவுனில் தான் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மொத்த ஷோமே ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ சிஎம் பங்கும் நம்மளோட ட்ரூ மேக்கினேர் ஃபேஸ் ஆஃப் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. கூடவே மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா பேச போகிறான்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஷோவுமே கிக் ஆஃப் பண்ணது வந்து நம்மளுடைய மெயின் ஈவெண்ட் அண்ட் ஆல்சோ நியூ டபிள்யூஇ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஜே ஊசோ தான். ஸோ ஜே ஊசோ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணில் ஒரு தேஜஸ் தெரிஞ்ச மாதிரி அவரோட டைட்டில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸ் தெரிஞ்சு இப்போ பழக்கமாக நம்ம இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ளஸ் ப்ளூன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கோட்டிங்கை அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வின்ஸ் மெக்மேன் அந்த 2020 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஏஜி ஸ்டைல்ஸ் சமிசைன்லாம் வின் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த டைமில் இன்டர் கான்டினென்டல் டைட்டிலோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வின்ஸ் மெக்மேன் சேஞ்ச் பண்ணியிருந்தாரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அந்த டைட்டிலை சேஞ்ச் பண்ணாமல் அந்த வேர்ல்டு லோகோவுக்கு மட்டும் ப்ளூ கோட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ வராங்க. ஸோ ஜே ஊசோ வராருன்னா சும்மா இருக்காது. ஸோ மொத்த ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈடி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜே ஊசோ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஜே ஊசோ பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே மொத்த ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யூ டிசர்வ் இட்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. ஸோ ஜே ஊசோ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் இப்போ உங்கள் சிட்டியில் இருக்குன்றதையும் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய டைட்டிலை வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ மொத்த ஆடியன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க் பண்ணுறாரு. நீங்கள் இல்லைனா எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்றதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாரு. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி எனக்கு ஹார்ட் டைம்ஸை கொடுத்துருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் எனக்கு ஹார்ட் டைம்ஸை கொடுத்துருக்காரு. என்னோட மொத்த கெரியருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்னில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. என்டையர் ரெஸ்லிங் கெரியரும் ட்வின்னில் தான் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு தெரில என்னோட சிங்கிள்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்றத. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். அண்ட் ஆல்சோ அவரோட ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டெடிகேட் பண்ணுறதுன்றதே சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். ஸோ எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டு வா மகனேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொன்னாங்கன்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்காக தான் வின் பண்ணுன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜே ஊசோ இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பிரான் பிரேக்கர் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுறாரு. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேச ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ண வரல. ஸோ இந்த மேட்ச்சுக்கு இந்த இடத்துல நான் வந்ததுக்கான மெயின் ரீசன் அந்த டைட்டிலுக்காக தான். ஸோ அந்த டைட்டிலோட லெகசிக்காக தான் வந்துன்றதை பிரான் பிரேக்கர் பார்த்திங்கன்னா பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ பிரான் பிரேக்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நீ என்ன பேட்டில் பண்ணிட்ட, ஸோ நீ என்ன பீட் பண்ணிவிட்டு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு ரெஸ்பெக்ட் வைஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தேன்றதை பிரான் பிரேக்கர் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ கன்கிராச் பண்ணுறாரு நம்மளுடைய ஜே ஊசோவை. இந்த இடத்துல அவங்க போத் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நீ ஒரு பெட்டர் மேன். அண்ட் ஆல்சோ வந்து பிரான் பிரேக்கர் இந்த இடத்துல ஸ்பியர் போடுவார், அட்டாக் பண்ணுவார்ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் 10 கேரக்டர் வந்து பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம பிரான் பிரேக்கர் அப்கமிங் வந்து ஒரு ஃபேஸ் 10 பண்ண போகிறாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில டீகோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ண பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட் இந்த இடத்துல அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் ஒரு டீகோட் பண்ணுற மாதிரி ஒரு செக்மெண்ட் நடக்குது. ஸோ நம்மளுடைய சோனியா டெவில், ஷேனா பெஸ்லர், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைரா வெல்கேரியா கிட்ட பேசுகிறாங்க. அவங்க என்ன பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மேட்ச் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேமாக தான் இருக்குது நான் சொல்கிறதுக்கு. ஏன்னா அவன் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நட்டாலியாவும் இருக்க மாட்டாங்க, ஜலினா வேகாவும் இருக்க மாட்டாங்கன்றத சொல்கிறாங்க. அந்த இடத்துல சோனியா டெவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் பேஸ்லரும் இருப்போம். ஸோ நான் அவங்க கூட தான் இருப்போம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. ப்ராபப்ளி இந்த இடத்துல நம்ம லைரா வெல்கேரியா அவங்க அவங்க ஃபேக்ஷனுக்குள்ளே இழுக்கிறாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன் வந்து ஜேவியர் வுட்ஸ்கிட்ட பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அந்த மேட்ச்சுக்கும் நம்ம ரேமோ ஸ்டுடியோவுக்கும் நம்மளுடைய ஜேவியர் வுட்ஸ்க்கான மேட்ச் நடந்திருக்கும். இதில் வந்து ஜேவியர் வுட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரேமோ ஸ்டுடியோட மாஸ்க்கை கழட்டிருப்பார். கலெக்டர் மட்டும் இல்லாமல் ரோல் பண்ணி பின் பண்ணி ஜேவியர் வுட்ஸை வின் பண்ணார். இதை பற்றி கோஃபி கிங்ஸ்டன் பேசுகிறாரு. ஸோ கோஃபி கிங்ஸ்டன் பேசும்போது ஜேவியர் வுட்ஸ்
என்ன கேட்குறான்னா, நீ என்ன கன்கிராஜ் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் நீ இதை பற்றி தான் பேச வந்தியான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா, உனக்கு கன்கிராஜ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் இப்போ வந்து ஜே ஊசோ கிட்ட பேசினேன். அவள் வந்து எனக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் வீக் தரேன்றதை சொல்லியிருக்கான்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய சேவியர் வுட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் கூட இருக்கேன், ஸோ உன் சைடு வந்து தான் சப்போர்ட் பண்ணுறேன்றதை சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ என் கூடலாம் இருக்க போகிறது கிடையாது, உனக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அவன் எனக்கு கொடுத்தா நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உனக்கு கொடுக்குறேன்றதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேவியர் வுட்ஸ் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இந்த செக்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த செக்மெண்ட்டுக்கு பின்னாடி இருந்து நம்மளுடைய கெரின் கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஸோ நியூ டே ராக் பண்ணுறோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா தரமான செக்மெண்ட்டு ஸோ சிஎம் பங்க் ட்ரூ மெக்கின்டேருக்கான செக்மெண்ட்டு. ஸோ இந்த செக்மெண்ட் ஸ்டார்டிங்கில் ஹெல் இன் எ செல் கேஜை வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறாங்க. ஸோ ஆடம் பியர்ஸ் வராரு. ஸோ ராவோட ஜென்ரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் வராரு. ஸோ நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸோட வராரு. இந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ராவோட ஜென்ரல் மேனேஜராக எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் நிறையா ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறேன். ஸோ பேட் பிளட்டில் நடக்க போகிற அந்த ஹெல் இன் எ செல் மேட்ச் தான் இவங்களுக்கான ஃபைனல் ஃபேஸ் ஆஃபாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அந்த வார் இவங்க ஹெல் இன் எ செல் என்ன வேணாலும் பண்ணட்டும், பட் இப்போ ரால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கன்றதை நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ பேட் பிளட்டில் இவங்களுக்கான மேட்ச் தான் வந்து ஃபைனல் ஃபேஸ் ஆஃபாக இருக்கும்ன்ற சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கான ஃபிசிக்கல் பேட்டில் எதுவுமே இருக்காதுன்றதை சொல்லும் போதே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான இந்த இன்ட்ரோடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ சிஎம் பங்க் வந்தோடனே ஃபேன்ஸ் எல்லாம் சிஎம் பங்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியரை இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஸோ ஸ்காட்டிஷ் வாரியர் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ ஏதாச்சும் பேச விரும்புகிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போதே நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டேர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ட்ரூ மெக்கின்டேர் பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வேர்டு ஏதாச்சும் பேசுகிறீங்களான்னு பேச சொல்லுவார். இந்த இடத்துல ட்ரூ மெக்கின்டேர் பேசலான்னு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் சிஎம் பங்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் பேக் கோட் ஷூட் எல்லாம் போட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் ஒன்று ரெஸ்பெக்ட்லாம் கிடையாது பங்கு, நீ உனக்கு உன்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஜீரோ ரெஸ்பெக்ட் தான், நான் உனக்கு எப்போயுமே ஜீரோ ரெஸ்பெக்ட் தான் கொடுப்பேன்றதை சொல்கிறாங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஒய்ஃப்காக தான் போட்டு வந்தேன்றதை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சாட்டர்டேக்கு அப்புறமா அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அழப்போறா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருத்தப்படுவா, ஏன்னா நான் அந்த லெவலுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுவேன்றதான் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன், ஏன்னா பங்கு இன்னமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரமாட்டான் அந்த இதுக்கப்புறமான்றதை சொல்கிறாங்க. பேக் தான் ஒரு வருஷமாக கூட இருக்கலாம், 4 மந்த் இன்ஜுரியாக கூட இருக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ வரமாட்டான்றதை வந்து ட்ரூ மெக்கின்டேர் ரெஃபர் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் NXT சாம்பியனான நம்மளுடைய ராக்ஸ்னி ஃப்ரெக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து சிஎம் பங்கு தான் அவங்க ஐடல்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டேர் கலாய்க்கிறாரு. அண்ட் ஆல்சோ ட்ரூ மெக்கின்டேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிடுறேன், நீ மாதம் நிற்க தான் முடியும், உன்னால் இது பண்ணலாம் முடியாது. அண்ட் ஆல்சோ ஃபைனல் ஃபேஸாக சொல்லிடுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஹேட், அதாவது அந்த ஹேட் வந்து ஒன்றை கொல்லுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹேட் வந்து ஒன்று கொன்றுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஸ்பீச்லெஸ்ஸாக நம்ம பங்கு வந்து பார்த்தீங்கன்னா நிற்பார். பட் இருந்தாலும் பங்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனை வாங்கி பேச ஸ்டார்ட் பண்ணார். பீப்புள் சொல்கிறாங்க, என்ன பீப்புள் வந்து பெஸ்ட் இந்த வேலைன்னு சும்மாலாம் ஒன்றும் சொல்லலைன்றதே சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நத்திங், நான் ஒன்றும் பேச இல்லை, ஏன்னா உனக்கு வந்து சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்க போகிறேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ 4 வீக்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்தேன். ஆல்சோ இந்த இடத்துல நம்முடைய ட்ரூ மெக்கின்டேர் கிட்ட வந்து சிஎம் பங்கு வந்து கொஞ்சம் நான் பிஜி ஏராவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவார். அதெல்லாம் வந்து நான் சொல்லலை. ஸோ நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். ஸோ உன்னோட சாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்காட்லாண்டுக்கு வந்து ஒரு பாக்ஸில் அடைச்சி அனுப்ப போகிறேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திக்கோ, எந்த கடவுளை வேணாலும் வேண்டிக்க, ஸோ சாட்டர்டே செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறேன், உன்னை வச்சு செய்ய போகிறேன்றதையும் சொல்கிறாரு. நீ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கை காலில் விழுந்தாலும் சரி, மண்டிட்டு கேட்டாலும் சரி, நான் ஒன்று விட போகிறது கிடையாதுன்றதை பங்கு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, நீ கடவுள்கிட்ட வேண்டிய ஒரு பிரோஜனமும் கிடையாது, ஏன்னா நான் ஒரு டெவில்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் பங்கு ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஐ வில் சி யூ இந்த ஹெல்ன்றதை சொல்லிட்டு இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல ஒரு புல் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வச்சிடறாங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் கேத்தி கெல்லி வந்து பார்த்தீங்கன்னா சமிசைன் ஹிட்டோரி எடுத்துருக்காங்க. ஸோ சமிசைன் சொல்கிறாரு, ஸோ குந்தர் வந்து அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம தட்டி கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா நான் அவனை தோக்கடிச்சிடுவேன்றது பயம்தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நீ சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறவரை நான் உன்னை விட போகிறது கிடையாதுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு நம்மளுடைய சமிசைன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல
ஜட்மெண்ட்டோட செக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ ஜட்மெண்ட்டுக்கும் எல்டபிள்யூக்கான மேட்ச் நடந்துச்சுல. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம ஜட்மெண்ட் வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜட்மெண்ட்டே பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஃபின் பேலர் தான் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து இதே இதை வந்து இழுத்துருவான்ற மாதிரி நம்ம டேமியன் பீஸ் சொன்னான்றதை சொல்கிறாரு. எனக்கு வந்து ஹார்ட்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேட் பிளட்டில் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ டேமியன் பீஸ்க்கு தான் ஜட்மெண்ட்டே தேவை. ஜட்மெண்ட்டுக்கு டேமியன் பீஸ் தேவைன்றதையும் சொல்கிறாங்க. இந்த இடத்துல லியூ மார்கன் பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ லியூ மார்கனும் சொல்கிறாங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண போகிறேன். மேன் ஸ்டீலிங்காக ஹார்ட் பிரேக்கிங் டைட்டில் மேக்கிங் அண்ட் ஆல்சோ வந்து கிரேட்டஸ்ட் உமன் சாம்பியன் ஆஃப் ஆல் டைம்ன்றதை ப்ரூவ் பண்ண போகிறேன்றதையும் வந்து நம்மளுடைய லியூ மார்கன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பயங்கர பூ பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ரியா ரிப்ளே பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணுறாங்க. ஸோ ரியா ரிப்ளே இன்டரப்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ என்ன சொல்லலாம்னா நம்ம டர்ட்டி டாமோடைய பல டர்ட்டி சீக்ரெட்ஸ்லாம் எனக்கு தெரியும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை பற்றி நான் ப்ரொடக்ஷன் டீமில் பேசினேன். அதனால தான் வந்து ஷார்ட் கேஜை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் கேஜை புக் பண்ணதுக்கான மெயின் ரீசன் நம்ம டர்ட்டி டாமோட பல சீக்ரெட்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து அவன் வந்து அழுதுகினே அந்த கேஜ் மேலே உட்கார போகிறான்றதையும் வந்து நம்ம ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல காண்டான உடனே பின்னாடி இருந்து நம்ம ஜட்மெண்ட்டையே டேமியன் பீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கான ப்ராவல் போகுது. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஈக்குவலைஸ் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து நம்ம டாமினிக் மிஸ்டீரியோவை எடுத்து அந்த ஷார்ட் கேட்லேயே அடிச்சு உள்ளே போகலான்னு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம லியூ மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஒரு போல் ஸ்டாப் வச்சுருவாங்க. கூடவே ஷேமஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து ஷேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடிஎம்மை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தவறான ஒரு முடிவு ஒன்று எடுத்துட்டான்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ரோமோடைய கன்க்ளூஷனில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்மளுடைய பீட்டனுக்கும் ஷேமஸ்க்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா குந்தரோட செக்மெண்ட். ஸோ டபிள்யூ வேர்ல்டு ஹெவி சாம்பியனான குந்தர் பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பேக்கேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ஈலியர் டிராகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் வந்து அவருடைய ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிக்கிட்டாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ 6 to 9 months வந்து அவர் அவுட் ஆஃப் ஆக்ஷன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குந்தர் கூட ஒரு மேட்ச் நடக்கும்போது தான் நடந்திருக்குன்றதையும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ குந்தர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன் என்னோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நான் வந்து இந்த ஆஸ்பெக்டை ரொம்ப லவ் பண்ணுறேன். ரொம்ப லக்ஸூரியஸாக ரொம்ப பணம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை சொல்கிறாங்க. நான் ஒரு விஷயத்தை பற்றி ஹெசிடேட் பண்ணுறேன்றதையும் சொல்கிறாங்க. அதுதான் வந்து சமிசைன். ஸோ சமிசைன் வந்து தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்னமே சமிசைன்ட்ட வந்து நான் எதுவும் கேட்க போகிறதும் கிடையாது, அவனை பற்றி பேச போகிறது கிடையாதுன்றது சொல்லும் போதே நம்ம சமிசைன் பார்த்திங்கன்னா வந்துடுறாரு. ஸோ சமிசைன் வந்து பார்த்திங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சமிசைன் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தான் கேட்குறேன் குந்தர், நீ வந்து உன்னுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை லைனில் போடுன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது சமிசைன் என்ன சொல்கிறாருன்னா, உன்னால் பண்ண முடியாது, ஏன்னா உனக்கு தெரியும் ரொம்ப டீப்பாலாம் யோசிக்க தேவையில்ல, நான் தானே உன்னை பீட் பண்ணேன். ஸோ ரெசில்மேனியா ஞாபகம் இருக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணுறாரு. குந்தர் சொல்கிறாரு, ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டேன் எக்ஸப்ட் ஒன்று, அதுதான் வந்து என் லைஃப்லேயே வந்து பெரிய ஷிட்டாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேன் சேர் பண்ணுறாங்க, யூஆர் கோவர்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ குந்தர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது ரைட்டு தான், பயப்படுறேன்ல. ஸோ குந்தருக்கு வந்து சமிசைன் மேலே பயம் கிடையாது, குந்தருக்கு பயம் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா என்னோட ரெப்புடேஷன் அடி வாங்கிருக்குன்றது சொல்கிறாங்க. ஸோ ஒரு லெகசியான திங்ஸ் எல்லாம் நான் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ இதனால் வந்து என்னோட ரெப்புடேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்குன்றதை சொல்கிறாங்க. என் லைஃப்பில் உள்ள அந்த ஷேட் என்னென்னா, நான் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் தோத்துட்டேன். அது ஒன்றை மாதிரி ஆள்கிட்ட தோத்தது தான் என் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எம்பாரசிங் மூமெண்ட்டாக இருக்குன்றதை குந்தர் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ எங்கள் அப்பாட்ட நான் பேசினேன். ஸோ எங்கள் அப்பா வந்து அவர் கண்ட்ரியிலேருந்து இங்கே வந்தார், வந்து நீ தோக்குறதை தான் நான் பார்க்க வந்தேனான்ற மாதிரி எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்டாருன்றதையும் வந்து நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு. சமிசைன் உன்னோட ஃபேமிலி நீ யூஸ் பண்ணிக்கிட்ட, ஸோ அவங்க வந்து ஒன்றை பார்ப்பாங்க நீ தோக்குறதுன்றதும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ குந்தர் வந்து அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ சமிசைனுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குற மாதிரி இந்த செக்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களுக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப கிரபமாக போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்மளுடைய குந்தர் வந்து பார்த்திங்கன்னா சமிசைனை அட்டாக் பண்ணிடுவார். ஸோ இவங்களுக்கான அட்டாக் போனது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ப்ராவல் போயிடும். இந்த இடத்துல நம்ம டைட்டிலை ரைஸ் பண்ணி காட்டுறாரு நம்மளுடைய குந்தர். ஸோ இந்த செக்மெண்ட் இங்கேயே முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு மெயின் நோட்டிஃபியான ஒரு விஷயம் நடக்குது. நம்மளுடைய குந்தரும் நம்மளுடைய லுட்விக் கைசரும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் போகிறாங்க. ஸோ பேக் ஸ்டேஜில் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கரை பார்க்குறாங்க. ஸோ பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாரு. பிரான் பிரேக்கர் சொல்கிறாரு, நான் தப்பாக எடுத்துக்கிறேன், நான் உன் டைட்டிலாக பார்த்தேன், அது நல்லா இருக்குது, அதோட லெகசி நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அதை பார்த்ததுக்கப்புறமா ஃபேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா உன்னை அப்புறமா பார்க்குறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ப்ராப்ளி அப்கமிங் மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதையும் ஒன்று பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ குந்தர் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பிரான் பிரேக்கர் ஒரு ஃபேஸாக தான் இருக்க போகிறாருன்றதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி தான் WWE வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்லேயே ராக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய அந்த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எப்படி ரிங்கெலாம் உடஞ்சிரும்ன்ற மாதிரி ஃபேன்ஸ் பெரிய லெவலில் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ WWE எப்பயுமே பண்ணாத மாதிரி எப்பயுமே எல்இடி ஸ்க்ரீன் புக் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டீல் போஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வச்சு சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடியே அட்டன் பண்ணனால அவங்களாம் போட்டாங்க. ஸோ ஸ்டேஜ் உடையிறத நம்ம பார்க்க போகிறோம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையவே போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான சாம்பிள்ஸும் ரெஃபர் பண்ணுறேன். அதர்வைஸ் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி கேஜ்லாம் உடஞ்சிருச்சு. பட் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபையான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுத்துருந்தாரு. செத் ராலின்ஸ் ரிட்டன் ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனுக்கு ஒரு க்ரம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. ஸோ போட்டதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் கொஞ்சம் எந்திரிச்சு இந்த மேட்சோட வின்னராக வந்து பிரான் ஸ்ட்ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகிட்டார். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா செத் ராலின்ஸ் வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஃபியூட் டெவலப் பண்ண போகிறாங்கன்றதை இந்த இடத்துல டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் ராவை எத்தனை பேர் பார்த்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.